வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் RCB அணியின் வெற்றியை கொண்டாட பெங்களூரு சின்னசாமி விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை மாதம் 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்புடன் சேர்த்து ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல பிரதேஷ் மற்றும் உத்தரகாண்டின் பனி பிரதேசங்களின் ஒரு கட்டமாகவும் நாட்டின் இதர பகுதிகளில் மற்றொரு கட்டமாகவும் 2 கட்டங்களாக மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், அரியாங்குப்பம், மணவெளி ஆகிய கிராமங்களில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழாவினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராஜ் சிவா, அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் ஆகியோர் நேற்று தொடக்கி வைத்தனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வில்லியனூர், மணவெளி, தண்டுக்கரையிலிருந்து வேல்ராம்பட்டு வரையுள்ள ஆற்று வாய்க்கால் 10 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட உள்ளது. இதற்கான 100 நாள் பணி தொடக்க நிகழ்ச்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராஜ் சிவா நேற்று தொடக்கி வைத்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேலும் சில நாட்களுக்கு தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.